அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சன்மார்க்க உலகின் உரிமைநிலை. இந்த உலகம் எப்படி இருக்குது? துன்மார்க்கம் அதிகமாக இருக்குது. அப்போது மெஜாரிட்டி சன்மார்க்கம் வழங்கும் போது அதோட சிங்குலாரிட்டி இதுங்களா எந்த அளவுக்கு சிங்காக இருக்கும், அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்றத விளக்கக்கூடிய பாடல். அச்சன் தவிர்த்தே பயம் நீங்கிற ஃபீல் இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஆபத்தை நீக்கி உள் தீபத்தை ஏற்று, அப்போ நித்தியமான இதெல்லாம் தேகிகளாக எல்லாருமே வந்து வளம் வருவாங்க இல்லையா. ஸோ தவிர்த்தே அருளில் செலுத்துகின்ற விச்சை அரசே. மற்ற அரசுகளுக்கு வந்து என்ன பண்ணும், அச்சத்தை எப்பயுமே வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு அரசாக தானே இருக்கும். ஐயோ என்ன ஆகிடுமோ, அரசு எப்போ நம்மளை காலி பண்ணுமோ சரிங்களா, அப்புறம் எப்போ ஓட வைக்குமோ, எப்போ போர் தொடுக்குமோ, அந்த மாதிரிலாம் பல அச்சுறுத்தல்கள் இருக்கும்ல. அந்த மாதிரி அச்சுறுத்தல் வந்து இல்லாத அருளில் செலுத்து. அருள்னா அன்புக்கும் அறிவுக்கும் கரு இல்லையா, கருணை அடிப்படையில் இது வந்து விளங்கும். அதனால செலுத்துகின்ற விச்சை அரசை. விச்சைன்னும் போது விஞ்ஞான இதுவா, நல்ல அழிஞ்சிடக்கூடாது, கரெக்டான ஒரு, அதாவது சாதாரண ஆசை இல்லை, இது வந்து ரொம்ப தெளிந்த ஆசைனால விச்சை. இச்சைன்றது சும்மா டம்மி மாதிரி, விச்சைன்றது விசேஷ ஒரு இது இல்லையா. விச்சை அரசே கரெக்டா. விச்சைனா நல்லா ஆழமா நல்லா உள்வாங்கி நல்லா திடமா ஸ்தரமா இருக்கிற மாதிரி பல அர்த்தங்கள் கொண்டு உள்ள அழுத்தி வச்சிருக்கு. அச்சத்தை தவிர்க்கக்கூடியது ஒண்ணு வேணும், அதான் விச்சை சரிங்களா. அந்த விச்சை அறிவு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அறிவை கொடுக்கும் உங்களுக்கு. எதை சொல்லுவாங்க, வீச்சு வீச்சுன்னா என்ன, நல்லா படர்ந்து நல்லா பெருசா இது பண்ற மாதிரி விசாரணை நல்லா விசாரணை பண்ணி சோதிச்சு என்ன பண்ணுது, உனக்கு வந்து பயப்படாத ஒரு தெளிவா பெற்றுக்கிறது போல் தெரியுது வீச்சு. ஆமா, நம்ம ஒரு பொருள் நம்ம இங்க வச்சுட்டு போனா ஒரு பயம் வந்துடுது சரிங்களா. என்ன ஆயிடுமோ, இப்படி பண்ணா அது என்ன ஆயிடுமோ பயம் பயங்கர. இந்த வீடை வந்து இது பண்ணா என்ன ஆயிடும், அப்புறம் நம்ம உடைமைகள் என்ன ஆயிடும் அப்படின்ற மாதிரி சில பயங்கள் வேணும். ஆமா, எந்த நேரமும் ஒரு மனுஷன்னா ஏதாச்சும் ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு. மனுஷனுக்குன்னு இல்லை, நல்லா இந்த தாது தத்துவம் மாறின உயிரினங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் பயந்து தான். இந்த உலகத்துல சில வீடுகள் வந்து கதவே இல்லையா, பயமே இல்லை அப்படின்ற மாதிரி, யார் வேணா வரலாம் போலான்ற மாதிரி சில வீடுலாம் இருக்குது. இருந்தாலும் சரிங்களா, அந்த அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இருக்குது. அதெல்லாம் ஒரு ஆமாம், நார்த்தில் ஒரு ஊரில் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு வீட்டுக்கு கூட வாசப்படி இருக்கும்போது கதவு இருக்காதும், அது ஏதோ சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சின்ன வயசில் அந்த இதில் இருந்தே கேட்டிருக்கேன். அந்த தூர்தர்ஷனில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வரும்போது சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் பார்த்ததில்லை. நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன்றாங்க, நான் பார்த்ததில்லை. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து எடுக்கவே முடியாது, ஏமா கையை வைக்க முடியாது சரிங்களா. மற்ற சிவா வந்து கையை வைக்க முடியாது சரிங்களா. செத்தவர்கள்லாம் எழும்புவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு லெவல்ஸ்க்கு நீங்கள் வந்துட்ட உடனே இது மாதிரி உங்களை பயமுறுத்துறவங்க யாராக இருப்பாங்க சரிங்களா. அதனால தான் விச்சை அரசே விளங்கிடுக சரிங்களா. அதை வந்து இங்கே விளங்க வைக்கணும். ஏன்னா ஊனமாக இருக்க முடியாது என்னால் சரிங்களா. சன்மார்க்க ஞானத்தை ஏற்றி அந்த ஒருமை நிலைக்கு வந்து எல்லாரும் தயவா கைவு போகாம எல்லாரும் விளங்கிடுங்க. நச்சரவம் ஆதி கொடிய உயிர் அத்தனையும் போய் ஒழிக அப்படின்னு ஒரு ஒழிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபார்முலாம் கொண்டு அந்த ஒருமை நிலையில் வந்து என்ன பண்ணுதுன்னா அவரோட பொறுமையும் போயிடும் சரிங்களா. ஒழிஞ்சிருங்க, அங்கே அந்த கெட்டது எதுவும் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த விரையுது அந்த ப்ராசஸ். என்னோட இதில் வந்து நீ எப்போ மூக்கு நுழைக்கலாம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. பட் அவன் என்னை வந்து எப்போ உரிமை கொண்டாட்டானோ, என்னை வந்து சகோதரனா அவன் பார்த்துட்டானோ, அவனுக்கு நியாயத்தை எடுத்து சொல்கிறது என்னோட உரிமை சரிங்களா. எல்லாருக்கும் நிறைய நன்மை வரணுன்றது தானே எல்லாருக்கும் ஆசையாக இருக்கணும்.
அதுதானே உண்மையான நல்லது. நியூட்ரிஷன் சயின்ஸ் எனக்கு போதுனே. ஆண்டவன் நம்ம ஆண்டவன் வேணும்னு நினைக்கிறோம், நல்லது வேணும், ஆண்டவர்னா நல்லவர் வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் வந்து நிறைய சுவாரஸ்யமாக இருக்கிற கேமுக்காக நிறையா தொகுத்து கொடுத்துருக்காரு. அவரே விரும்புகிறாரு இதெல்லாம் சீக்கிரம் இவங்க விளையாடி முடிச்சுட்டு வரணும், அதுலேயே மாட்டிக்கிட்டு அங்கேயே பாழாயிடக்கூடாதுன்னு நினச்சி கூப்பிடுறாரு. சுதந்திரத்தில் நம்ம தடை போட்டு அவங்கள துன்புறுத்தக்கூடாது, நல்ல இன்பமாகவே வச்சுக்கணுன்னு தானே நம்ம ஆசைப்பட்றோன்னு அவர் அவ்வளோ நல்லா நம்மளுக்கு கருணையாளனாக இருந்து கொடுக்க. அதனால சில அரசியல்வாதிகள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா அப்படின்னு தெரியாது, சரிங்களா? பட் அவங்க வந்து சனாதன தர்மம் வந்து ஒழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த நீதிக்கொடி வந்து அதை சொல்ல வைக்குது. தமிழ் செங்கோலை வந்து இன்ஸ்டால் பண்ண நாட்டில், சரிங்களா, அதில் தமிழ் நாடு வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு இது இல்லையா, எடுத்துகிட்டு போய் செங்கோலை கொடுத்தது இல்லையா? ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த தர்மங்கள் வந்து இந்த கேஸ்டிசம், இந்த ஸ்பீஷிசிசம், இந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சு அவங்கள வந்து ஒரு நான் சொல்லிடுவேன்ல வழக்கமா அவங்கள கடத்தி ஃபாலோ பண்ணாது எல்லாம் உலகளவில் அதான்ப்பா அப்படி தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலையும் ஜாதி சமயம்லாம் இல்லாமல் இருக்குது. இப்போ மகாபாரதம் ராமாயணம் இப்படியெல்லாம் எங்கேயோ இருந்து எப்படியோ இது பண்ணதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இங்கேயும் வந்து ஜாதி மதம் செட்டியாருன்றாங்க, அது இதுன்னு இல்லை டுலஸ்க்குன்னு எல்லாமே. அதனாலதான் வந்து வள்ளலாருக்கு அப்புறம் சிறு தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு வள்ளலார் வந்து சில நேரத்துல இறக்கத்துக்கு எல்லா இடத்துலயும் இருந்துட்டு தான் பாருக்கு. சில மக்களா உருவாக்கி இந்த மாதிரி கருணாநிதி வந்து இவ்வளவு பெரிய தயா சுரூபம் இருக்காருல்ல, இவரே வந்து என்ன பண்றாரு, சில இடத்துக்கு கருணை காட்ட மாட்டாரு. யாரு யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அவரு அநேகரா இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கும்போது இந்த இதை வந்து கொடுக்க மாட்டாரு, சரிங்களா, நிராகரிக்கப்படுது. நீங்க தப்பான ஆட்டத்தை போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஆமா, அதுதான் அதுக்கு தான் சொல்றேன். எல்லாம் உலக அளவிலே ஜாதி மதமே இல்லைன்னு சொல்லிட்டு சும்மாவே அப்படி மேலோட்டமா சொல்றாங்க ஒழிய உள்ளுக்குள்ள நானே பார்த்துக்கிறேன் முஸ்லீம் இதுல எவ்வளோ ஜாதிங்க இருக்கு, எவ்வளோ நான் ஏன்னா முஸ்லீம் ஏரியாவில் நான் எல்லாருக்கும் இப்போ திடீர்னு தகவல் இப்போ கேட்க போகுது என்னன்னா நமச்சிவாயம் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து நச்சரவம் அப்படின்ட்டு நச்சு. ஆமா, அந்த மாதிரி தானே கேக்குது அந்த அந்த ஸ்லோகம் கேட்கும் போது இந்த பிச்சை அப்படிதானே கேக்குது. நச்சரவம் நமச்சிவாயம் ரெண்டுமே கோர்வையா எப்படி வந்து போட்டிருக்காரு. ஏன்னா அதுதான் இப்போ இது இந்து சமயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கோட்பாடுல பெரிய கோட்பாடு இல்லையா, அது நிறைய சிவசக்தி அப்படின்லாம் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் ரொம்ப நஞ்சு கலந்துருச்சு போல நச்சு அரவம் இது வந்து. ஏன்னா நஞ்சு கலக்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கிட்ட ஆண்டவன் வந்து இந்த சுதந்திரம் கொடுத்து எல்லாம் நல்லா அனுபவிங்கன்னும் போது நம்ம சூஸ் பண்ணுறது எல்லாம் தப்பு தப்பாகவே சூஸ் பண்ணுறோம். எல்லாம் எது நம்மளுக்கு சீக்கிரம் அட்ராக்ட் ஆகுதுன்னா தப்பு தான் சீக்கிரம் அட்ராக்ட் ஆகுது ஒழிய நல்லது வந்து அவ்வளோ சீக்கிரம் அது வேணும்னு மனசு நினைக்கிது. ஆனால் செயல்பாடு வந்து எல்லாம் கெட்டதை தான் செலக்ட் பண்ணுது. அப்போ வந்து அங்கே கலையப்படணும்னா அப்போ இந்த மாதிரி தான் ஆண்டவன் படைப்பை வச்சுருக்காரு. நல்லதுக்கு அந்த இதை வந்து எது போய் நீ எடுத்து தீயது பிடிங்க எடுத்துக்கிட்டு தீயதா எல்லாம் மாற்றிடணும்னு நினைக்கும் போது அப்போ கடவுள் வந்து அங்கே சரி பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் வந்து அருட்பெருஞ்சோதியா வந்து இப்போ நம்மளை சரி பண்ணுறாரு. ஏன்னா டூப்ளிகேட்டுக்கு வந்து சீக்கிரம் மயங்கிடுறோம் ஜனங்க, நல்லதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம வர மாட்டேங்கிறோம். அப்போ கடைஞ்சி எடுக்கணுன்றது நல்லா புரியுதுப்பா. அதுக்குதான் வந்து அவருக்கு கேம் வந்து நல்லாவே இருக்கணுன்றதும் வச்சிருக்காரு. அதே நேரத்தில் நல்ல தீர்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நல்ல தர்மத்தை நல்ல நாட்டணும், நல்ல நெறிய நல்ல நாட்டி எல்லாம் இப்போ இந்த நல்லதுக்காக தான் வரணும்னு தான் கடவுளுடைய இச்சை. அவருடைய அந்த இது செயல்பாடு அந்த அவருடைய இயலாக இருக்குது. அந்த இயலுக்கு தான் அவர் வரணும்னு ஆசைப்படுவார். இப்போ ஒரு தாய் தகப்பன் வந்து நல்லவங்களாக குழந்தை இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதனால் அவங்க சுதந்திரத்தில் அவங்க தடையும் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு இது கொடுத்துட்டே இருப்பாங்க. என்ன இது சொல்லுவாங்க, இன்ட்ரடக்ஷனா ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த இது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை செய்மா, இதை செய்ப்பா, அப்போ தான்ப்பா நல்லா வர முடியும், இதை செய்தினா தான் நீ நல்லா மேலுக்கு வரலாம், நீ அதெல்லாம் சின்னது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூனி குறுகி போயிடுவா, அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் குழந்தை அந்த பக்குவப்பட்டு அது எடுத்துக்கிறத பொறுத்து தான் அது வந்து நல்லா மேலே வர முடியும், நல்லதெல்லாம் செய்ய முடியும். இந்த மாதிரி அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு ஆண்டவர்.
ஏன்னா ஒரு நல்லது வந்து கெட்டது வந்து ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் சில இது போட்டு வச்சுருவாங்க. கசப்பாக இருக்கிற இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுத்து வச்சுருவாங்க. அப்படியே இனிக்கிற மாதிரி மேலே இருக்கும், அது உள்ளக்கு போனதுமே எல்லாமே நம்மளுக்கு தொந்தரவு பண்ணும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம நினச்சி இது புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்துக்கணும். அதுக்கு தான் நம்மளுக்கு அறிவாற்றலும் கொடுத்துருக்காரு. அன்பு அறிவு எல்லாமே கொடுத்துருக்கிறதே நம்ம நல்லா அதை விளங்கிக்கிட்டு வர்றதுக்காக நம்மளுக்கு அப்பப்போ எடுத்து கரெக்டாக அப்பப்போ அந்தந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சொல்லித்தராரு. அப்போ அது மாதிரி நம்ம செய்து எது பெஸ்ட்டோ அதுக்காக தானே நம்ம வரணும். சொல்லுங்க. ஸோ நட்ஸு சரம் சராசரம் அப்படின்னும் போது இங்கே அந்த மாதிரி ஒரு இது பாய்சன் கலந்துட்டுருச்சு. அதை மாற்றி விட்றதுக்காக ஆதி கொடிய உயிர் அத்தனையும் போய் ஒழிங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, போய் எங்கே ஒழிஞ்சிருங்க, எப்படியே போய் ஒழிஞ்சிருன்ற மாதிரி அத்தனையும் போய் இப்போ இவரு ஞானி சொல்றாரு. அப்போ கொடியத்தன்மை வளரக்கூடியது சரிங்களா, துன்மார்க்கம் வளராம அந்த உயிர்த்தன்மை அத்தனையும் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் சரிங்களா, அப்புறமேட்டு நாக்கு ருசிக்காக ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறதும் காட்டுவாசியாக மாறணுன்றதுக்காக நம்ம வந்து எப்படி காட்டுறோம் நம்மள கல்மணமும் வன்மனமும் அந்த மாதிரி ஆயிடுது. எனக்கு எந்த தவறு எங்கே நிறையா நடக்குதோ எல்லாம் களையணுன்றது தான் எனக்கு அது நான் எடுத்து சொல்லணுன்ற ஆசை எனக்கு கிடையாது. இப்போ டைட்டானிக்கு அந்த படம் பார்த்தோமே நம்ம, இது அந்த இங்கிலீஷ் படம், இப்போ அதுலலாம் கூட ஜாதி இது மதம் இதெல்லாம் இருக்குது. மதம் ஒன்றா இணைச்சி இந்த கிறிஸ்டினிசம் வந்து நிறைய ஆக்கணும்னு நினைக்கிறாங்க ஒழிய அவங்களுக்குள்ளேயே அந்த வெறி தான் இருக்கு ஒழிய கடவுளை வழிபட்டு கடவுள்கிட்ட போகணும், கடவுள் பேர் சொல்லி எல்லாம் நல்லா வாழணுன்ற எண்ணத்தோடு அவங்க செய்யலை. எங்கள் அப்பா இறந்ததுமே ஒரு அம்மா தினம் அந்த இதுலேருந்து வந்துடுவாங்க, ட்ரஸ்ட்லேருந்து, கிறிஸ்டின் ட்ரஸ்ட்லேருந்து, நீங்கள் கிறிஸ்டினாக மாறிடுங்க, எல்லா சலுகையும் வரும், வெளிநாட்டிலேருந்து நாங்கள் உங்களுக்கு பணம் வாங்கி தரோம், பணம் கொடுப்பாங்க, நீங்கள் மாறிடுங்க இப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் சத்தியம். ஏன்னா நான் சின்ன குழந்தையில எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு எங்களெல்லாம் வச்சுட்டு அவஸ்தைப்படுவாங்க. யார் கஷ்டவாளிங்களோ அவங்கள போய் அவங்கள தொல்லை கொடுத்து அந்த 50-100 கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள அப்படியே மாற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்கிறது தப்பு. கடவுள் வழிபாடை உண்டு பண்ணணும் ஒழிய நம்ம மதம் மாற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படியெல்லாம் தான் செய்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியறதில்ல. அது வெறும் சனாதன தர்மம் இவங்க தான்றாங்க. உலக அளவியெல்லாம் பரவி தான் கிடக்குது. அப்போ ஐயாவுக்கு அது தெரியாதா? எல்லாம் ஐயாவுக்கு தெரிஞ்சு தான் சொல்கிறாரு. எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு சமுதாயத்தையும் ஒரு இதையும் காமிச்சிக்கிட்டு இது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட உலகம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. முஸ்லீம்ஸில் இருக்குது, கிறிஸ்டியன்ஸில் இருக்குது, இந்துக்களில் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்னா எல்லாமே மக்கள் தானே. மக்கள் தான் இதெல்லாம் உருவாக்கிக்கிட்டாங்க. அவர் தான் சொல்கிறார், ஆதியில் வந்து ஆண்டவன் அப்படி படைக்கலை, எல்லாம் இப்படி பண்ணி வச்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு வாங்கன்னு தானே சொல்கிறார். கடவுள் ஒருத்தர் தான் உண்மை, கடவுள் தான் உண்மை, அவர் சத்தியம். அவர் சத்தியத்தை சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. எதேதோ தப்பாக நாம தான் பெருசான அகந்தையில் ஆடிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் நம்ம. ஆனால் வள்ளலருக்கு வந்தது எப்படி தெரியுமா, அவர் எப்பயுமே எது பிரபலமோ அதை வச்சுதான் பேசுவார். அதனால எங்க பராபர லெவல்ஸ் வந்து பிரபலமா இருக்கிறதால அது வந்து அதை டார்கெட் பண்ணுறது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு லெவலுக்கு கிட்ட போயிட்டு நம்ம ஏன் விஷத்தை உட்கொண்டுக்கிட்டு அவ்வளோ பிரயாசம் பண்ணி அவ்வளோ நெருங்கி கடவுள் தான் வேணுன்ற பக்தியில கருணையில தானம் தரணும். ஏன்னா இது இவ்வளவு பிரபலமா இருக்குது. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா நானே உனக்கு அந்த அவங்கள பாரு, அவங்கள ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்து பேசு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். ஆனா நான் வந்து அந்த மாதிரி என் தலைமை வந்து வேற மாதிரி தெரியுங்களா, உங்களோட தலைமை வந்து வேற மாதிரி இருக்கலாம். என் தலைமை இல்லை, என் தலைமை வந்து கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். நான் எப்பவுமே கடவுள் வேணுன்ற நிலைப்பாட்டில் தான் இருப்பேன் ஒழிய நான் இது வசதி அது தாழ்த்தி இதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். அப்போ என் தலைமை மட்டும் தான் எனக்கு வசதி இருந்தாலும் கடவுள் வசதி உசத்தின்றது உசித்த
ஆமா அவர் சொன்ன இவர் வசித்து எங்க வசிக்கிறாரோ அதான் வசதி. மத்த எல்லாமே அவர் சொன்ன அந்த வசதியான எனக்கு வந்து வசதின்னு சொல்ல முடியாது. நீங்க வேணா எல்லாத்தையும் ஒண்ணுன்னு நினைக்கலாம், ஆனா எனக்கு அந்த மாதிரி நினைக்க முடியாது. நான் ஏதோ ஒண்ணுன்னு நினைக்கல. எங்க தப்பு இருந்தாலும் எங்க நெறி தவறு இருந்தாலும் எல்லாம் களையப்படணும், எல்லாம் சரி வந்துடணும். நம்ம ஒட்டு மொத்தமா எங்க தப்பு இருந்தாலும் எல்லாம் சுட்டி காமிச்சாதான் எல்லாமே திருந்துவாங்க. இல்லாட்டி ஓ இதுல மட்டும்தான் இருக்கு போல் தெரியுது, அதுல எல்லாம் இல்ல போல் தெரியுது அவங்க தப்பாவே செய்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய முதல்ல அவங்க தான் பிரபலமானவங்க திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருந்திடுவாங்க எல்லாரும். அதனாலதான் வந்து அங்க டார்கெட் பண்ணி அவர் சொல்றாரு. ஆனா கடவுள் எங்க இருந்து இப்ப திருத்திட்டு வர்றாரு தெரியுமா? குலைப்புல எங்க நிறைய இருந்துச்சு அங்க இருந்து தான் திருத்திக்கிட்டு வர்றாரு. அங்கதான் இப்ப இது உருவாயி வந்திருக்கு. எது இந்த வீகனிசம். இந்தியாவுக்கு எடுத்ததே. ஏன்னா குலைப்புலை இவங்க கம்மியா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவம்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு விஷம் காக்குற பாம்பு கிட்ட கூட இறக்க பாம்புக்கு ஊட்டி ஊட்டி பாம்பா வளர்ந்துருச்சு. எப்படின்னா ஒரு சொல்லி கொடுத்தாங்க தப்பு நம்ம நச்சரமா வந்து ஆதி கொடிய உயிருக்கு அந்த பாம்பு ஆளுங்களை வந்து ஏத்தி நாகர்களை ஏத்தி விட்டு இப்போ நாக்பூர் வந்து செகண்ட் இதுவா மாறப்போகுது. அதாவது டெல்லி அடுத்த கேபிட்டல் வந்து டெல்லி இல்லாம நாக்பூரா மாறினா கூட மாறிடலாம்னு சொல்லிட்டு இவர் பேசுறாரு. கமல அவங்க விமல கோதாந்த காரணம் இது மாத்தி நம்ம எப்படி வேணாலும் வாக்குவாதத்துக்கு பேசிக்கலாம். அவங்க சொன்னது நச்சு இருக்கிற ஜீவன் கூட வந்து கடவுள் படைப்பு தான். நீ அதுக்கு எப்படி கருணையா நடந்து எப்படி அதுல இருந்து அப்படி இருந்து இங்க பாம்பா இருக்காங்க சில பேர் வந்து பாம்பா இருக்கிறவங்கள சரி பண்ணிடும். உடம்புல வந்து என்ன பண்றது, நச்சு பரவாயில்ல, நச்சா இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏத்தி விடுறேன்னு சொல்லிட்டு நல்லா அவங்களை ஏத்தி விட்டு இப்போ எல்லாமே நச்சு இதுவா இருக்காங்க, நச்சு மரமா இருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அணுகிறதே வந்து எப்படி தெரியுமா, என்கிட்ட வராத ஏன்னா அவங்ககிட்ட போய் பேசிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பொந்துக்குள்ள போய் இது பண்ணுறதும் அந்த இருட்டுல போய் மாட்டிக்கிறதும் நரக வாசியா இருக்கிறதும் எப்படி வேட்டையாடுறதுன்னு பாக்குறதும் அந்த இது ரொம்ப இதுதான் இருக்காங்க. நிறைய புலன்களை யூஸ் பண்ணாம கை காலெல்லாம் நிறைய வளராம இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாம இன்னொருத்தவங்களுக்கு கேர் பண்ணாம அந்த மாதிரி போயிடுறாங்க. சர்க்குலேஷன் பண்ணாம ரொம்ப ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் சந்தில போய் அப்பப்போ இது பண்ணிப்பாங்க தெரியுங்களா. இப்போ அவரு ஐயா சொல்றது எப்படின்னா நான் ஐயா சொல்ற மாதிரி தான் சொல்ல வரேன். அவர் பொதுக்கு வர சொல்றாரு. இன்னொருத்தவங்க புத்த போய் சூறையாடிக்கிட்டு அவங்க வந்து அப்படியே அழிச்சிட்டு அந்த இடத்த போய் ஆக்கிரமிச்சு அந்த மாதிரியான விளையாட்டுலாம் விளையாடுறாங்க. எல்லாருமே அப்படிதான். உலக அளவு இல்ல வெள்ளக்காரன் வந்து வெள்ளக்காரன் வந்து பூந்து இந்த மாதிரி ரகலை பண்ணி அராஜகம் பண்ணி இப்படி எல்லாம் இப்போ இவங்க பண்றாங்களே யாரும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொன்னா ஒரு பிரிவா நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுதான் கலக மூட்டி ஆயிடுது. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் மாதிரி ஆயிடுது. அப்படி சொல்லாம எல்லா இடமும் தப்பு இருக்கு எல்லா இடத்தையும் சொல்லி ஐயா சொல்றது பொதுவுக்கு வரணும். என்ன ஒருமைப்பாட்டு உரிமை வரணுன்றாரு. அப்படி வரும்போது எல்லார்கிட்டையும் இருக்கிற தப்பு நிறைய தப்பு வச்சிருக்காங்க. அந்த தப்பை எல்லாம் தூக்கி போட்டு தவறையெல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் ஒன்று கூடி எல்லாம் சகோதரத்துவமா மாறி எல்லாம் நல்லதா வரணும். குலைப்புலை தவிர்த்தணும். குலைப்புலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதை ஃபுல்லாக ஜீரோவுக்கு கொண்டுட்டு போகணும். அப்போ என்ன பண்ணணும், எல்லாமே தப்பை கலைஞ்சிடணும். அந்த நஞ்சுன்றாரு பற்றியா, அந்த நஞ்செல்லாம் ஒழிச்சிடணும். என்ன தெரியுமா, ஜாதி மத சமயம் ஆச்சாரம் கீச்சாரம் அதெல்லாம் கடவுள்கிட்ட போய் சேரக்கூடிய வழியே கிடையாதுன்னு சொல்றாரு. வந்துடணும். அதை தான் நானும் சொல்ல வரேன். நம்ம திருப்பி பேசினதே பேசிக்கிட்டு இது அது நல்ல ஒரு முறை சொல்லணும். சொல்லாம இருந்தா கூட தப்பு. எந்த தப்பையும் நம்ம தெரிஞ்சு சொல்லாம இருந்தா தப்பு, ரொம்ப தப்பு. அதே தெரிஞ்சிட்ட பின்னாடி அதை வந்து நம்ம விட்டு வந்துடணும். அங்கேயே பரவாயில்ல இன்னைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டே ஜாலம் வளர்த்துக்கிட்டே இருக்க கூடாது. நடப்புக்கு வந்துடணும். எல்லாத்தையும் அந்த ஆக்டிவா இருக்கணும். எனக்கு இப்ப அங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த தன்மையில இருந்தேன் நானு. எனக்கு அவ்வளவு சீக்கிரம் விளங்கிக்கல. ஐயா சொல்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நஞ்சு கலந்துருச்சு. எல்லாம் நஞ்சு கலந்து எல்லாமே நஞ்சாவே மாறிக்கிட்டு இருக்கோம். நஞ்சா மாற வேண்டாம். நம்ம அஞ்சாத நெஞ்சமா இருந்து நஞ்சு கலந்தா என்ன பண்ணுவோம், ஐயோ என்ன போதும் இது காணாம போதும், ஐயோ எனக்கு இதா போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சு நியூட்ரிஷன் இல்லாம போயிட போதும், அனிமல் சாப்பிடாம நம்ம இதுதான் அவங்களுக்கு பிசினஸ் நம்ம பண்ணாம இருந்தா நம்ம எல்லாமே வந்து பொருளாதாரம் காணாம போயிட போதும், அவங்களை வந்து கட்டி வச்சு கற்பழிச்சு அவங்க கழுத்து அறுத்து அவங்க குழந்தைங்க பிரிச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இருந்தா நம்ம எங்க வந்து கடவுளாயிட போறோமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே வந்து என்ன பண்றோம். எந்த அளவுக்கு ஆண்டவர் எவ்வளவு நல்லா சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வார்த்தையும் அவருக்கு கேட்டாலே நிஜமா தினம் நம்மளுக்கு ஆனந்தம், அப்படியே இன்பமும் ஆனந்தமும் அவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம என்ன இது எளிமையா இருக்கு, அவ்வளோ இனிமையாவும் இருக்கு.
இந்த மாதிரி யாரும் சொன்னதில்லை. போற்றி புகழ் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்கு அப்போ எவ்வளோ ஆனந்தமா இருக்கு தெரியும். எல்லாம் போய் ஒழிக நீதி கொடி விலங்க நீண்டு அந்த மாதிரி நீண்டு நீண்டு விளங்கணும் அப்படின்னு பல்லாண்டு வாழி அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இதுக்கு ஒரு நீட்டு. இந்த நீட்டுக்கு வந்து எதுவுமே வந்து இதே கிடையாது, தீட்டே கிடையாது. சரிங்களா? விலங்க நீதி கொடி. சின்ன சின்ன விஷயத்துல தீட்டு பூட்டுன்னு வச்சுக்கிட்டு பூட்டிக்கிட்டு நம்மள அப்படியே ஒரே அறைக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம பூட்டி வச்சுக்க கூடாது. நம்ம வந்து இந்த மாதிரி அழகா மேடைக்கு வரணும், மேட்டுக்கு போன்ற மேடைக்கு வரணும், எல்லாம் மெளிரணும், எல்லாம் ஒளிமயமா எப்படி கொடுத்துருக்காரு. பழைய இது வந்து பூர்வ சிதம்பரத்துல இருக்கிற நடம் வந்து ஆதி கொடியா இருந்தாலும் உத்திரேன சிதம்பரத்துல இருக்கிறது ஜோதி கொடியா, நீதி கொடி. நீதி கொடி ஜோதி கொடி. அப்ப முன்னாடி வந்து கொடியதான் மாறிடுச்சு. இது வந்து நல்ல கொடியா இது பண்ணி விளங்கி சில மரபு ஒரு சில காலத்துல குழந்தை பருவத்துல இருக்கும் போது சில மறைப்பு தேவைப்படுது. எடுத்தமே எல்லாம் கொடுத்துட முடிய மாட்டேங்குது. ஆண்டம் அவ்வளவு அழகா படைப்பு வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு நெட்வொர்க் பண்ணி எந்த அளவுக்கு கொடுத்திருக்காரு. சூப்பரா அவர் எப்ப மறைப்பு வைக்கணும், எப்ப இது பண்ணணும் எல்லாம் அழகா கொடுக்குறாரு. அதை உணர்ந்து நம்ம புரிஞ்சு ஆட்டினை என் பக்கம் ஆக்கினையே அப்படின்ற மாதிரி நம்ம அனுபவம். சிவானந்த பற்றி அடுத்த பாடல்ல என்ன வருதுன்னா அந்த பற்றிக்கும்ல சிவ அந்த ஆனந்த இது தலையில வந்து நம்மளுக்கு சுருக்கம் இல்லையா, அந்த சிவானந்த பற்று. சிவகாம என்னன்னு சொல்லுங்க, நீ சொல்லுப்பா தெளிவா. தேவைதானே நீ சொல்லுவ, நான் உள் வாங்கிக்குவேன். எனக்கு ஆனா திருப்பி அதுக்கு அதே மாதிரி நீ சொல்ற மாதிரி எல்லாம் சொல்ல வராது. சிவனோட ஃபேட்டான ஸ்ட்ரக்சர் தெரியுங்களா? சிதம்பரவள்ளி ஸ்லிம்மான ஸ்ட்ரக்சர் தெரியுங்களா? ஃபேட் ஸ்லிம்னு இந்த மெலிசு குண்டுன்ற அளவு உண்மையும் இது கரைஞ்ச தன்மை. ஆமா, சிவகாமன்றது எல்லாரையும் இது பண்ணிக்கிறது இல்ல, கலந்துக்குது இல்ல, கலந்துக்குது சரிங்களா? எல்லாத்தையும் இன்டிகிரேட் பண்ணக்கூடிய சிவகாமம். சிதம்பரம்ன்றது கடவுளோட மூளைன்ற மாதிரி. அது இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்குல்ல, ஸ்லிம்மா இருக்குல்ல, எல்லாருக்கிட்டையும் பரவாயில்ல இல்ல கடவுளோட மூளை சரிங்களா? அப்போ உத்தரநாடு அவங்க கடவுளா பார்த்து கொடுத்தாதான் அந்த அறிவு சரிங்களா? சிதம்பரம் உங்களுக்கு ஏறினதான். உங்க சிவகாமம் வந்து என்ன சபத்துல இருந்து மீண்டு வரும் இல்லையா? நீங்க எடுத்துட்டு அது கனெக்ட் பண்ணி கடவுள் கூட இது பண்ண முடியும், லிங்க் பண்ண முடியும். அப்போ சிவானந்த பற்று சரிங்களா? ஆதியும் அந்தமும் இல்லாத தனிச்சுடர் ஆகி. இந்த சுடர் வந்து என்ன பண்ணுது, ஆதி அந்தம் அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. இனிஷியல் அந்த இது எங்கன்னு நீங்க செக் பண்ண முடியாது. எங்க இருக்குது, எவ்வளவு செக் பண்ணாலும் அந்த இனிஷியல் எங்க இருக்குது தெரியாது உங்களுக்கு. அந்த மூவ்னும் போது இவ்வளோ ஃபைனல் எப்படி சாக போகுது, எப்படி வந்து அது நோக போகுது அப்படின்ற ஒரு ஏஜிங் ப்ராசஸ் அந்த மாதிரி ஒன்று பார்க்க முடியாது சரிங்களா? இல்லாத தனிச்சுடர். அந்த சுடருக்கு வந்து ஒரு எப்பவுமே வந்து விழுங்கிட்டே இருக்கும், தனியான ஈர்க்கை கொண்டது சரிங்களா? இங்கே இருக்க சுடர்லாம் வந்து அது ஆறி போயிடும் தெரியுங்களா, நாரி போயிடும், அதோட கலர் மாறி போயிடும் அது மாதிரி. பட் இது வந்து அந்த மாதிரி இது பண்ணாது. இன்ப நீதி ஹாப்பினஸ்ஸாகவே இருக்கும். சில பேர் வந்து ஏஜாவே வந்து இதாகிடுவாங்க, ஹாப்பினஸ் போயிடும் இல்லையா? அப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஏஜிங் ப்ராசஸ் இல்லாததால இன்ப நீதி ஜஸ்டிஃபிகேஷன் வந்து எப்பவுமே வந்து கரெக்டான ஒரு ஹாப்பினஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் தான் தரும் சரிங்களா? நீர் மயம். அப்போ நீர் வந்து இங்க நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்போ உலகம் எந்த அளவுக்கு செழிப்பா இருக்குன்னு பாருங்க. நீர்மையும் ஓங்க பொதுவில் போகா புனல் நம்ம சொல்லுவாங்கல்ல. அப்போ நீரோடைய வந்து ஊத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடும் சரிங்களா? வெத்து நிலமா இருந்தா கூட அந்த ஊத்து நிலமா அது மாத்தக்கூடிய தன்மை. தலைவன் வந்து அந்த மாதிரி அங்கே சித்திவள சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நீரோடைய இதை கூட்டு விட்டார்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நீர்மை ஓங்க பொதுவில் நிறுத்தமிடும். ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னா, உனக்கு ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில் நீ வந்து அந்த நீர்மை பெரு சரிங்களா? உனக்கு ஓர்மையில் வந்து வேர்த்துரு போயிடக்கூடாது சரிங்களா? உனக்கு அந்த ஹைட்ரேட்டிவ் இது எப்பவுமே இருக்கு. போகா புனலில் வந்து அந்த இது எப்படி ஞானத்திலே வந்து நீ எப்பவுமே இருக்கணும் அப்படின்ற அந்த லெவல்ஸ் கூட்டு வந்து பொதுவில் நிறுத்தமிடும். அந்த ஜென்ரல் எப்பவுமே வந்து பொது பற்றியே நோக்கம், அந்த இதை நோக்கிட்டே இருப்பீங்க, எல்லாத்தையும் வந்து ஜென்ரலைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த இது உங்களுக்கு தெரியும். சோதியும் வேதியும் நான் அறிந்தேன். அப்போ சோதின்ற அந்த லைட்டோட இதுவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட வேதியியல் மாற்றம், அந்த மெக்கானிக்கல் இது எப்படி வந்து அதோட பருவணுக்குள்ள கலந்து எப்படி அந்த அணுக்குள்ள கலந்து எப்படி விளையாடுது, அந்த வேதியியல் இதையும் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அறிந்தேன். அதான் ஃபுட் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி சரிங்களா, எபிஜெனெட்டிக்ஸு
இன்னும் மாலிகுலர் உள்ள டெப்த்துக்கு போய் அதெல்லாம் கற்றுக்கும் போது நியூட்ரிஷன் எபிஜெனிட்டிலாம் கற்றுக்கும் போது எப்படி தோழர்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் தரணும் சரிங்களா, எப்படி கடவுள் எனக்கு இந்த நியூட்ரிஷனை வாங்கிக்கணும் அப்படின்ற அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குது. லைட்லேருந்து எப்படி நம்ம அந்த இதை நான் சாப்பிட்டதெல்லாம் ஒளியாக மாறிச்சுன்னு சொல்லி வளர சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீவகருணையம் பண்ணி பண்ணி ஜீரண சிஸ்டமே மாறுது சரிங்களா. நான் அறிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த உளவியல் தெரிஞ்சுக்கிட்டார். இச்சகத் தளத்தை சரிங்களா, இந்த பிளாட்ஃபார்மில் சரிங்களா. மற்ற தளங்கள்லாம் வந்து என்னென்னவோ இருக்குது, அந்த தளங்கள் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியல. பட் நான் இந்த ஜகத்திலே இகத்தே வந்து பரத்தை அந்த அனுபவிக்கக்கூடிய ஜகத்தில் சாதியும் பேதம். ஆனால் இங்கே எப்படி மற்றவங்கெல்லாம் எப்படி என்ன மாதிரி ஆக முடியாமல் சாதிலையும் பேத சமயம் நீங்க அந்த மாதிரிலாம் அதுதான் பெரிய விஷமா இருக்கு. குலை புலையும் இந்த சாதி சமயம் இந்த நிறவெறி இந்த அதெல்லாம் வெள்ளைக்காரன்ட்ட தான் அதிகமாக இருந்துச்சு. கேட்க போனால் அந்த யாரோ அந்த கற்பர்கள் இருக்காங்களே அவங்களெல்லாம் ஒரு மனுஷனாகவே மதிக்காமல் அவங்க அவ்வளோ அரக்கத்தனத்தில் செய்கிறாங்க. அப்புறம் நம்ம நாட்டுக்கு வந்து கூட நம்மளெல்லாம் அப்படி தான் நம்மலாம் எவ்வளோ வந்து சும்மா ஒரு கிண்டல் அடிச்சுக்கிற மாதிரி நம்ம நாட்டில் பண்ணிக்கிறோம் ஒழிய அவங்க தான் வந்து மகாத்மா காந்திக்கிட்டே கேட்டாங்களாம், என்ன அவங்க ஊரில் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, கலராகிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் அழகாக சொன்னாராம், இந்த குதிரையும் அந்த கழுதையும் ஒப்பிட்டு அந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தாராம். இந்த மாதிரி வெறியும் மதமும் இந்த ஜாதி இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லா உலகத்துலேயும் அதான் உலகம் முழுக்க இருக்கு, எல்லார்கிட்டையும் பரவி கிடக்குது. அது நம்ம வந்து இப்படி அப்படின்னு ஒரே அதையே சொல்லி எல்லார்கிட்டையும் இருக்கிறது வந்து அதான் மெஜாரிட்டி அவங்கள்ட்ட தான் இருக்குது, நிறையா இருக்குது. நம்ம வந்து இப்போ வெரைட்டிஸை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கவுங்க செய்கிற தொழில். இப்படி சொன்னால் இங்கே தமிழ்நாட்டில் சொன்னால் அது தொழிலுக்காக அது உருவாச்சுன்னு, அது மாதிரி ஏதோ ஒரு தொழிலுக்காக உருவானது தான் லாஸ்ட்டாக ஜாதி மதம் சமயம்னாக்கி அது இருந்தால் தான் கடவுள் அடைய முடியுன்ற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. கடவுள் அடையிறதுக்கு இதெல்லாம் தூக்கி போட்டுடணும் அப்படின்றாரு. அது உண்மை. அது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல எனக்கு தெரிஞ்சிச்சு, சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு உணர்த்திட்டார் ஆண்டவர். அது ஏன்னா அதே மாதிரி எனக்கு சுற்றுப்புற சூழல் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி என்னை வாழ வச்சார். அதே மாதிரி ஏரியாவில் அப்படியெல்லாம் எனக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அங்கே இருந்து லைவாக பார்க்குற சூழ்நிலை எனக்கு கிடச்சிச்சு, லைவாக அனுபவிக்கிற இது கிடச்சிச்சு. அப்படியே நானே பார்த்து அனுபவித்து அந்த அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் ஒழிய ஏட்டு சுரக்காயாக நான் சொல்லலை இங்கே. அதனால் நல்லா நான் அதில் ஆழமாக ஊன்றி நான் சொல்கிறேன். இந்த அளவில் இருக்க இந்த கேவலத்தெல்லாம் ஆண்டவன் போக்கிட்டு தான் வர்றாரு. அதுக்கு தான் குலைப்புலை தவிர்க்கணுன்றதுனால வீகனிசமை உருவாக்குறாரு, எல்லாருக்குள்ளேயும் புகுந்துக்கிட்டாரு. அம்பேத்கர்ன்ற ஒரு அமைச்சு ஜாதியை சட்டம் போட்டு தடுக்க வச்சார், அம்பேத்கருக்குள்ளே பூந்துக்கிட்டார் பொறுத்தது. இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பூந்து அவர் அற்புதமாக அவருடைய இதை செய்துக்கிட்டு வர்றாரு. எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா என் வேண்டுதல் அப்படி தான் நான் வச்சேன் ஆண்டவர்கிட்ட. சின்ன பிள்ளையில் எனக்கு கருத்து தெரிஞ்சிச்சோ இல்லையோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த ஆண்டவர் வந்து எனக்கு அது உணர்த்துறதுக்கும் அது தெளியறதுக்கு எனக்கு இதாக கொடுத்தாரு. அதனால எனக்கு இந்த அளவுக்கு எந்த பாடமும் நான் படிக்கலை. எங்கள் மாமியாரே படின்னாங்க. கல்யாணம் ஆகி வந்துட்டு கூட எங்கள் நாத்தனார் சின்ன நாத்தனார் காலேஜுக்கு போயிட்டு இருந்தாங்கல்ல, அதான் அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீயும் உன்னையும் நான் சேர்த்து விட்டுறேம்மா, நீ தான் அப்போது அம்மா உன்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்ற, இந்த மாதிரி லவ் அது இதுன்னு பண்ணுறேன், கிட்னாப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணதும் நீ பயந்துட்டு விட்டுட்டேன்னு சொல்கிற, இப்போ வேணால் நான் சேர்த்து உன்னை படிக்க வைக்கிட்டா, நீ படிக்கிறியா, எனக்கும் படிப்புனா ரொம்ப பிடிக்கும், நீ சின்ன பிள்ளையா தானே இருக்க, உன்னை நான் படிக்க வைக்கிறேன், நீ சேர்ந்துக்கிறியா காலேஜில்னாங்க. எனக்கு அந்த அளவுக்கு அப்புறம் மாதம் ஆகிட்டேன். கல்யாணம் ஆகி அதே மாதத்தில் மாதம் ஆகிட்டேன். நான் ஃபெப்ரவரியில் கல்யாணம் ஆச்சு, ஃபெப்ரவரியிலேயே நான் மாதம் ஆகிட்டேன். அது ஒன்று வாமிட் எடுத்துகிட்டு இது. அப்புறம் எனக்கு இந்த இங்கிலீஷ் நாலேஜ் கம்மியாக இருக்குன்றதுனால எனக்கு படிப்பில் நாட்டம் அப்பயே போயிடுச்சுல்ல. அதனால் திரும்பி காலேஜில் போயிட்டு திரும்பி இங்கிலீஷ் எல்லாம் தெரியாமல் அது ஒரு மாதிரி இதாக இருக்கும்னு அசிங்கப்பட்டுக்கிட்டு, வேண்டாம் மாமி நான் படிக்கலை, நான் இப்படி இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியெல்லாம் எவ்வளோ நல்லவங்க எல்லாம் நல்லதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு கடவுள் எந்த நல்லதை கற்றுக் கொடுத்தாரோ அதுக்கு பக்தி வேணும். கடவுள்கிட்ட அடையிற இதுதான் நம்மளுக்கு மெயின் லட்சியம். அதை செய்யணும் நம்ம. ஸோ நம்ம இங்கே நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீதியும் நீர்மையும் அப்படின்னு அர்த்தம். அதான்
வீகனிசமும் எனக்கு பாரு இந்த கல்வியோட கடவுள் கற்றுக் கொடுக்குற கல்வி தான் பெருசாக தெரிஞ்சிருக்கு போகிறது. அதனால தான் எனக்கு அதில் ஈடுபாடே வராமல் இதுலேயே எனக்கு நல்லா கடவுள் வேணும் அந்த வள்ளலிசமும் தெரியுதுங்களா. அதனால தான் அந்த நீர்மை வருது. கருணைக்கு வேற பேர் இது நீர்மைன்றது தெரியுதுங்களா. சரிப்பா. உங்க பொதுவில் நிறுத்தமிடும். அப்போ நீங்க வந்து இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா பொதுவுக்கு வந்துட்டு சோதி வேதி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, அது இந்த சகத்துல சாதி பேதம் சமயமும், அப்போ உங்க சமயமும் எப்படி மாறிடும்னா பேதம் இல்லாம போயிடும். சரிங்களா. நீங்கி நல்லா வரணும்பா தனி சரிங்களா தனித்தனனே நீங்க வந்து என்ன பண்றீங்க, அவங்கள மாதிரி இல்லாம தனித்து இருக்கீங்க. அதான் தனி இது சொல்லுவாங்கல்ல, தனித்திரு விழித்திரு பசித்திரு விழித்திரு இல்லையா. சரிங்களா. ஸோ எந்த மாதிரி நம்ம வந்து வளர்த்துக்கணும் பாருங்க. மணி ஆகிட போகுது, கூப்பிட போறாங்க பாருங்க. இன்னும் ஒன்று தான் கடைசி இல்லைங்களா. இந்த தொகுப்புல கடைசியாக இருக்குது சிவானந்த பட்டுல. தேகாதி மூன்றும் உன் பார் கொடுத்தேன். யார் பார்? கடவுள்கிட்ட அருட்பெருஞ்சோதி நின் திருவடிக்கே. அதான் நம்ம கடவுள்கிட்ட எதை கொடுக்கணும் எதை பெறணும்ன்ற இல்ல விவஸ்தையே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம அங்கதான் நல்லா நஞ்சு கலந்து போச்சு. நின் திருவடி அதை கலையணும் தான்ப்பா கண்டிப்பா. நின் திருவடின்னும் போது கடவுளுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவடியில நம்ம கலக்கணும். அவர் ஜோதியா இருக்காரு. நம்ம இருட்டுன்ற வச்சு உருட்டு திருட்டெல்லாம் விட்டுடணும். திருன்னும் போது பெர்ஃபெக்ஷனும் பெர்மனன்ட்டும் சரிங்களா. அந்த மாதிரியான ஒரு அடின்னும் போது உயிர் கொடிய வேற கொடியதான் வேற உயிர் நச்சரமா அப்படின்னு சொல்லிருக்காரு. பட் இது வந்து நல்ல உயிர் இல்லையா. உயிர் வந்து அடி சரிங்களா. அப்போ ஃபவுண்டேஷன் தானே. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கணும், கட்டடமும் நல்லா இருக்கணும். நம்ம ஃபவுண்டேஷன் வந்து இந்த குலைப்புலை தவிர்க்கணும். கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஜாதி மதம் இந்த சமயம் ஆச்சாரம் கோச்சாரம்லாம் விட்டுடணும். ஏன்னா அது நல்லா இருக்காது, பொலிவே இல்லாமல் தெளிவே இல்லாமல் கேவலமாக போயிட்டே இருக்குது. அதுக்கு தான் அவர் அவ்வளோ நல்லா தெரியுது. அவருக்கு அவ்வளோ கருணையும் தயையிலேயே அவர் எல்லாம் வந்ததுனால அவருக்கு கடவுளுடைய அந்த கருணையை எப்படி பெற்று நம்மளுக்கு தரணும்ன்ட்டு எவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி ஆயிடும்னா இந்த தேகாதி மூன்றும் நீ எடுத்துக்கோ அப்படின்றது நான் எப்படி பண்றேன்னா மோகாதிபன் என உலகர் அவர் தூற்ற முயலுகின்றேன். எந்த மாதிரி ஒரு முயல்றாருன்னா நான் உனக்கு வந்து அவ்வளவு மேல இதாயிடுச்சு, மோகாதிபன் ஆயிட்டேன் நான் என்று உலகவர்னா இப்படி ஆயிட்டான் அவன். அங்க போயிட்டு இது ஆயிட்டான், மோகம் அதிகமா ஏற்றுச்சு. சரிங்களா. நாகாதிபரும் நாக்பூர் சொல்றாங்கல்ல, அந்த நாகாதிபர் அவங்க எல்லாம் வியந்தா, ஐயோ என்னடா இவன் கடவுள் மலை இவ்வளவு இது வருது, இங்கெல்லாம் இங்க செலுத்தாம இங்க பெண்களை வந்து இது பண்ணலாம். சரிங்களா. அவ்வளோ நெருக்கமா போயிருக்காரு கடவுள். நம்ம எதுகிட்ட நெருக்கமா போறோம், தான் நம்ம நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆனா வந்து ஏற்றத்தாழ்வுல தான் நம்ம நெருங்கி போயிட்டு இருக்கட்டும், போயிட்டு இருந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் கலையணும், அதெல்லாம் தூக்கி போடணும். அப்பதான் நம்ம கடவுள் அவருக்கு எப்படி போறா இருப்பார் கடவுள்கிட்ட அந்த மாதிரி நம்ம போகணும். நாங்க பாம்பு வளர்ந்து போச்சு, நச்சு எல்லாமே வளர்ந்து போயில, என்னடா இவங்க வேற பாய்சன்ல எங்கேயோ புகுந்துக்கிட்டாங்க, வேற பாடி எடுத்துக்கிட்டே எங்கேயோ போயிருக்காங்க, அவங்களுக்கு கடைசியா விங்ஸும் போச்சு, எல்லாம் இது பண்ணி ஒடுங்கி போயிருக்காங்க. சொல்றாரு அவரு பாம்பா இருந்தா கூட அதுக்கு ஊர்வனையா இருந்தா கூட அதுக்கு விங்ஸ் ஆண்டவன் அந்த கருணையால தராரு. அதை நம்ம கண்ணாட பாக்குறோமோ. இந்த சின்ன குட்டி சிட்டெரும்புக்கே வந்து அதோடைய பதம் மாறி அதுக்கு விங்ஸ் தருகிறாரு. அப்போ நம்ம அந்த மாதிரி வரணும். இப்போ சிட்டுக்குருவி நல்லா நிறையா இருந்துச்சு போது, இப்போ சிட்டுக்குருவியே இல்லாமல் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா அழிச்சிக்கிட்டு இருக்குதா நம்ம வேலை. ஆண்டவன் கொடுத்ததெல்லாம் அனுபவிச்சு நல்லா ஆனந்தமாக கடவுளே நம்ம பார்த்து ஒன்று ஒன்றா போய் அழிக்கிறது இல்லை. சரிங்களா. இப்போ அதை பற்றி அப்புறம் பேசுவோம். நாகாதிபரும் வியந்திட இவனோட இந்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்காரு கடவுள். நாங்கள் அந்த மாதிரி காட்டலையே மோகத்தை, நாங்கள் வந்து வேற எங்கேயோ போயிட்டு என்னென்னமோ பொசிஷன் வச்சுக்கிட்டு காட்டிட்டு இருந்தோம். பட் இவன் வந்து போய் இது பண்ணி ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பாடி வந்து மிங்கிள் ஆயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்படி பண்ற என்று எதிர் நன்னி என்றும் சாகா வரம் தந்து. சரிங்களா. என் எதிர் நன்னி அப்படின்னும் போது இப்போ நீங்க கண்ணாடி போய் பார்த்து உங்க இது பாத்துக்கிறீங்கல்ல, அழகு பாத்துக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி இவரு போய் அந்த கண்ணாடி பார்க்கும்போது என் எதிர்
சரிங்களா? அவரு ஆமா, நின்று நல்லா தான் இருக்கு, நம்ம எதை அழகா தான் இருக்கு பார்க்குறோம். ஆமா, அப்படின்ற மாதிரி கடவுள் என்னை எதிர் அவரு நன்னி எப்படி பார்க்குறாரு நல்ல முகம் நான் நல்லா தான் காட்டுறேன், அதான் நீ அதான் இது பண்ற இது நல்லா பண்ணி டான்ஸ் ஆடு, நல்லதான் நல்ல இதுல லீலா அந்த அவங்க எல்லாம் பண்ணி நான் ஃபீலா விட்டுட்டு இருந்தாலும் நீ வந்து நல்ல இது வந்துடு அதான் சரிங்களா? நன்னி என்றும் சாகா வரும் இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்மோர்டாலிட்டி அதான் சரிங்களா? அந்த ஃபீல்டையும் வரம் தந்து சன்மார்க்க நீதியும் எக்ஸ்ட்ராவா என்ன சொல்றாரு, இந்தா நீ வந்து இது பண்ணு, இந்த உலகத்தை இது வரைக்கும் நான் ஆண்டுட்டு இருந்தேன்ல, இப்போ நீனும் சேர்ந்த ஆளுன்ற போது அந்த நீதியும் அதான் அதான் சாட்டிருக்கவே. ஏன்னா இவரு அந்த இது பண்ண போறாருல்ல, ஏவல் புரிய போறாரு அடுத்தது, அதான் அது நான் இதுவாகவும் இருக்கணும்ல, நல்ல கூவலா இருக்கணும், அதான் அப்பதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகி அவங்களும் வந்து பறக்க ஆரம்பிப்பாங்கல்ல சாவலை தாண்டி சரிங்களா? இங்க இருக்கிற சேவல் சண்டை மாதிரி இல்லாம நல்ல ஒரு மேவலா போகணும். ஸோ தாவர ஆகாரத்தை இது பண்ணி தாவலா அவங்க இது பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.